அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 66ல் முன்னேற்றத்தை சோதித்தல்னு சொல்லி பொருத்தமில்லாதது எது, உமது விடைக்கு தகுந்த காரணம் கூறணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 36, அடுத்து ரூட் ஆஃப் 50/98, ரூட் ஆஃப் 1, ரூட் ஆஃப் 1.44, அடுத்து 5 ரூட் ஆஃப் 32, ரூட் ஆஃப் 120. இதில் பொருத்தமில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ரூட் ஆஃப் 36 இதை வெளியில் எடுக்கலாம். ஏன்னா இதை வந்து 6 × 6 ரூட் ஆஃப் 6 × 6ன்னு எழுதுவோம். இங்கே ஒன்றும் இல்லாட்டி 2 இருக்கதா அர்த்தம். 2 6க்கு ஒரு 6 வெளியில் எடுப்போம். அடுத்து ரூட் ஆஃப் 50/98ன்னு இருக்குது. இதை 2ஆல் அடிக்கலாம். அடித்தோம்னா மேலே 2 4 மிச்சம் 1, 2 10, 4 2 8 மிச்சம் 1, 9 2 18. அப்போது நமக்கு ரூட் ஆஃப் 25/49ன்னு வரும். இதை வெளியில் எடுத்தோம்னா 5/7ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ரூட் ஆஃப் 1. இப்போ வெளியில் எடுத்தோம்னா 1. அடுத்து பாருங்கள், ரூட் ஆஃப் 1.44. நமக்கு தெரியும் 12 12 144ன்னு. இப்போ 12ன்னு எழுதுவோம். இங்கே வந்து ரூட் ஆஃப் 1.44 2 ஸ்தானம் வலது சைடில் இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அதை நம்ம ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நம்ம 1.2ன்னு எழுதுவோம். அடுத்து 5 ரூட் ஆஃப் 32. இப்போ 32 டானாவத்தில் போட்டோம்னா 2 2 மிச்சம் 1, 6 2 12, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2 2 16, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 4 2 8, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2. இப்போ 2 வந்து 5 தடவை வந்திருக்கு. இங்கே என்னது, ரூட்டுக்குள்ளே 5 இருக்குது. அப்போ நம்ம ஒரு 2 எழுதலாம். அடுத்து பாருங்கள், ரூட் ஆஃப் 120. 120 டானாவத்தில் போட்டோம்னா 2ஆல் போட்டோம்னா 6 2 12, இது 0. 2ஆல் போட்டோம்னா 3 2 6, 0. திரும்ப 2ஆல் போட்டோம்னா 15 2 30, திரும்ப 3ஆல் போட்டோம்னா 5 15. இங்கே ஒன்றும் இல்லாட்டி 2 இருக்கதா அர்த்தம். 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். அடுத்து மித்ததை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை பெருக்கி போட்டோம்னா 2 3 6, 6 5 30. அப்போ பொருத்தம் இல்லாதது வந்து இதுதான். ஏன்னா மித்ததெல்லாம் விகிதமுறு எண், இது வந்து முருடு. அடுத்து 2வது பாருங்க, ரூட் 7. இது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து ரூட் 48. இந்த 48 2ஆல் பகாகரன் படுத்தினோம்னா 2ஆல் வகுத்தோம்னா 2 4, அடுத்து 4 2 8, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 1 2 2, 2 4, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 6 2 12, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 3 2 6. இப்போது 2 2க்கு ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுப்போம். அடுத்த 2 2க்கு ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 4 ரூட் 3ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 36. 36 போட்டோம்னா 3ஆல் 1 3 3, 2 3 6 மிச்சம். திரும்ப 3ஆல் போட்டோம்னா 4 3 12. அடுத்து அதாவது 2 தடவை 3, 2 தடவை 2ன்னு கிடைக்கும். இங்கே கியூப் ரூட் ஆஃப்னு இருக்குது. இப்போ 3 தடவை இருந்தால் தான் வெளியில் எடுக்க முடியும். அப்போ இதை ஒன்றுமே பண்ண முடியாது. கியூப் ரூட் ஆஃப் 36 அப்படியே இருக்கும். அடுத்து பாருங்கள், ரூட் 5 + ரூட் 3. இதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், ரூட் ஆஃப் 1.21. நமக்கு தெரியும் 11 ஸ்கொயரோட மதிப்பு 121. இப்போ 11 × 11னா 121. இப்போ 1.1 1.1 பெருக்கணும்னா இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ நமக்கு வெளியில் எடுக்கும்போது 1.1ன்னு வரும். அதாவது ரூட் ஆஃப் 1.21ஓட மதிப்பு வந்து 1.1. அடுத்து பாருங்க, ரூட் ஆஃப் 1/10ன்னு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம வெளியில் எடுக்க முடியாது. இப்போது இந்த இதில்
பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டால் ரூட் ஆஃப் 1.21 தான். ஏன்னா இதில் இதை வெளியில் எடுத்தால் 1.1ன்னு கிடைக்கும். இது விகிதமுறு எண். இந்த இதிலெல்லாம் முருடு. அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அனைத்து முருடுகளும் விகித முறா எண்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்கள் தான். ஏன்னா முருடுனாலே நமக்கு எப்படினாலும் ரூட்டுக்குள்ள ஒரு மதிப்பு இருக்கும். அப்போ அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்கள் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகளான்னு கேட்டிருக்காங்க. எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகளா? சில எடுத்துக்காட்டுகளை கொண்டு சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்கள்னா சரிதான். ஏன்னா எப்படினாலும் முருடுனாலே ரூட்டுக்குள்ளே வரும். அப்போ இது விகிதமுறா எண்கள் தான். அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்களாக தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகளான்னு கேட்டிருக்காங்க. இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு பையுமே விகிதமுறா எண் வரும். ஆனால் அந்த பைங்கிற மதிப்பை விகிதமுறு எண்ணா எழுத முடியாது. அப்போ எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகள் கிடையாது. எல்லா விகிதமுறா எண்களும் முருடுகள் கிடையாது. ஆனால் அனைத்து முருடுகளும் விகிதமுறா எண்கள் தான். இந்த ஏன் பையை எழுத முடியாது அப்படின்னா, முருடா எழுத முடியாது அப்படின்னா, நமக்கு முருடுனா ஒரு வரையறை இருக்குது. என்னது? nth ரூட் ஆஃப் ஏ. இந்த ஏங்கிறது நமக்கு வீதமுறு எண்ணா இருக்கணும். இந்த பை மதிப்பை வீதமுறு எண்ணா மாற்ற முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போது இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, பின்வருவனவற்றை ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்ற இயலுமான்னு கொடுத்துட்டு 3 கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 3, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3, கியூப் ரூட் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரே வரிசையாக மாற்றோம்னா இங்கே வரிசையை பார்க்கணும். இங்கே 2ன்னு இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ ஒரே வரிசையாக மாற்றோம்னா நம்ம எல்லாத்துக்குமே மீச்சியமாக எடுக்கணும். இப்போ இதை எப்படி எழுதுவோம்? ரூட் ஆஃப் 3 3ன் அடுக்கு 1/2ன்னு எழுதுவோமா? ஃபோர்த் ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதுவோம்? 3ன் அடுக்கு 1/4ன்னு எழுதுவோம். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதுவோம்? 3ன் அடுக்கு 1/3ன்னு எழுதுவோம். இப்போ ஒரே வரிசையாக மாற்றோம்னா நம்ம மீச்சியமாக எடுக்கணும். எல்லாத்துக்கும் 2, 4, 3க்கு மீச்சியமாக எடுக்கணும். 2, 4, 3. இப்போ இப்படி இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே மீச்சியமாக எடுக்கும்போது சின்ன நம்பரில் இருந்து தான் பெரிய நம்பர் இருக்கணும். இப்போ 2ஆல் போட்டோம்னா 1 2 2 4 3 ஒன்றும் பண்ண முடியாது. 3 அப்படியே போட்டுருவோம். இப்போ பெருக்கணும்னா 2 4 4 3 12. ஏன்னா இந்த 2க்கும் 3க்கும் பொதுவாக எடுக்க முடியாது. இப்போ பெருக்கி போட்டோம்னா மீச்சியமாக நமக்கு 12ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், 3ன் அடுக்கு 1/2ன்னு இருக்குது. இந்த 2ஐ 12ஆக மாற்றணும்னா நம்ம 6ஆல் பெருக்கணும். அப்போ நம்ம மேலேயும் 6ஆல் பெருக்கணும். இந்த 4ஐ 12ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ நம்ம மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இந்த 3ஐ 12ஆக மாற்றோம்னா நம்ம 4ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் நம்ம 4ஆல் பெருக்குவோம். ஏன்னா அப்போ தான் இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு மதிப்பு மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 3ன் அடுக்கு 6/12. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? 12 ரூட்டுக்குள்ளே போட்டு 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 6. அடுத்து இதை எப்படி எழுதுவோம்? 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 3. அடுத்து 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 4. ஏன்னா அங்கே 4/12ங்கிறத ரூட்டுக்குள்ளே போடும்போது நமக்கு 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 4ன்னு வரும். அப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம ஒரே வரிசையாக மாற்றியாச்சு. அடுத்து பாருங்கள், 12 ரூட் ஆஃப் 3ன் அடுக்கு 6ன்னு இருக்குது. இப்போ அந்த 3ன் அடுக்கு 6 மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 3 6 தடவை போடுமா? 3 × 3 × 3 × 3 × 3 × 3. 3 9
மூணா 9, மூணா 9. இப்போ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 81ஐயும் 9ஐயும் பெருக்குனா 9 8 72. இப்போ 729. அடுத்து 12 ரூட் ஆஃப் 3/3 மதிப்பு வந்து 27. அடுத்து 12 ரூட் ஆஃப் 3/4னா 3 9. அடுத்து 9 9ஐயும் பெருக்குனா 81. ஏதாவது ஒரு 2 3 நம்பர் கொடுத்து இங்கே ரூட்டுக்குள்ளே வேறு வேறு நம்பராக இருந்து ஒரே வரிசையாக மாற்றணும்னாங்கன்னா நம்ம மீச்சிமா எடுத்து ஒரே வரிசையாக மாற்றிக்கலாம். அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 2.19ல் முதல் சம் வந்து கொடுக்கப்பட்ட முருடுகளை எளிய வடிவில் எழுதுக. ஃபஸ்ட்டில் முதல் சம் ரூட் ஆஃப் 8. நமக்கு எளிய வடிவுனா என்னன்னு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த 8 எப்படி எழுதலாம், 2ஆல் போட்டோம்னா 4 2 8, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2 4. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இங்கே 2 இருக்கதா அர்த்தம். அப்போது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இங்கே உள்ள வந்து மிகை முழுவாக தான் இருக்கணும். அப்போ இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துரும். இப்போ 2 ரூட் ஆஃப் 2. அப்போது இதோட எளிய வடிவம் ரூட் 8ஓட எளிய வடிவம் 2 ரூட் 2. அடுத்து பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 192. இதோட எளிய வடிவம் எப்படி எழுதுவோம்னா 192 டானாவத்தில் போட்டோம்னா 2ல் முடிச்சுக்கு 2ஆல் போட்டோம்னா 9 2 18, மிச்சம் 1, 6 2 12, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 4 2 8, மிச்சம் 1, 2 16, 2ஆல் போட்டோம்னா 2 4, 4 2 8, 2ஆல் போட்டோம்னா 1 2, 2 4, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 6 12, 2ஆல் போட்டோம்னா 3. இப்போ எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 6. இங்கே வந்து 3 இருக்கா, இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்து வெளியில் எழுதுவோம். திரும்ப இந்த 3 2க்கு ஒரு 2. அடுத்து இந்த 3 ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ரூட் ஆஃப் 3. இப்போ நமக்கு கிடைக்கிறது 2 4 ரூட் 3ன்னு கிடைக்கும். இங்கே கியூப் போட்டுக்கணும், ஏன்னா 2 இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுடணும். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 4 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 3ன்னு வரும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது சம் வந்து மெய்ப்பிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கியூப் ரூட் ஆஃப் 7 கிரேட்டர் தென் 4th ரூட் ஆஃப் 5. அதாவது இந்த 4th ரூட் ஆஃப் 5 வந்து கியூப் ரூட் ஆஃப் 7 விட சிறுசுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சரியான்னு பார்ப்போம். ஏன்னா மெய்ப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்களா, சரியான்னு பார்க்கணும். இப்போ இங்கே ஒரே வரிசையாக இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வேறு வரிசையாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக மீச்சிமா எடுக்கணும். இந்த கியூப் ரூட் ஆஃப் 7 எப்படி எழுதுவோம், 7 1/3ன்னு எழுதுவோம். இந்த 4th ரூட் ஆஃப் 5 எப்படி எழுதுவோம், 5 1/4ன்னு எழுதுவோம். இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ மீச்சிமா எடுத்தால் 3க்கும் 4க்கும் மீச்சிமா எடுத்தால் 12. இப்போ 12 ஆக்கணும்னா கீழே வந்து 4ஆல் பெருக்கும், முன்னாங்க 12. நம்ம பகுதியை எதால் பெருக்கணுமோ அதே தான் தொகுதியும் பெருக்கணும். ஏற்கனவே படிச்சிருப்போம், ஒரு பகுதி எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் மேலே பெருக்குனா தான் இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு இந்த மதிப்பு வந்து மாறாது. இப்போ இங்கே வந்து 5 1/4ன்னு இருக்குது. இந்த 4 12ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் 3ஆல் பெருக்கும். அப்போ இது நமக்கு எப்படி கிடைக்கும், 7 4/12. இங்கே வந்து 5 3/12ன்னு இருக்குது. இப்போ 12 ரூட் ஆஃப் 7 4ன்னு எழுதலாமா. இது வந்து 12 ரூட் ஆஃப் 5 3ன்னு எழுதும். இப்போ இதோட மதிப்பு பார்ப்போம். 7 4 தடவை போட்டு பெருக்கணும், ஏன்னா 7 4ன்னு இருக்குல்ல. 7 49 இன்ட்டு 7 49. 9 81, மிச்சம் 8, 9 36, 36 40 44.
அடுத்து 9 நாங்க 36 மிச்சம் 3 4 16 17 18 19 1 10 மிச்சம் 1 10 14 மிச்சம் 1 2401 12 ரூட் ஆஃப் 2401 இதுதான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12 ரூட் ஆஃப் 5 கியூப்போட மதிப்பு நமக்கு தெரியும் 125. அப்போது நமக்கு இந்த கியூப் ரூட் ஆஃப் 7 தான் அவங்க பெருசுன்னு மெய்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்த ஆன்சருமே இதுதான் பெருசாக இருக்குன்னு வந்திருக்கு. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 7 greater than 4th root of 5. அடுத்து சம் பாருங்க. ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் எழுத சொல்றதுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 4th ரூட் ஆஃப் 3. ஏறு வரிசைனா நம்ம என்ன செய்வோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் எழுதுவோம். வரிசை ஒன்று போல் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மீச்சிமா எடுக்கணும். 3 2 4 இந்த 3த்துக்கும் மீச்சிமா எடுக்கணும். 3, 2, 4 2ஆல் போட்டோம்னா 3 அப்படியே இறக்குவோம். 1 2 2 2 4 திரும்ப இந்த ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2 3 6 6 2 12 இதுக்கு மீச்சிமா வந்து 12. இப்போ பாருங்கள், இந்த கியூப் ரூட் ஆஃப் 2 எப்படி எழுதுவோம், 2 1/3 எழுதுவோமா. நமக்கு மீச்சிமா என்னது 12. இப்போ இந்த 3 12ஆக மாற்றினா 4ஆல் பெருக்குவோம். இப்போ மேலே 4ஆல் பெருக்குவோம். நமக்கு 2 4/12 வரும். அடுத்து இதை எப்படி எழுதலாம், 12 ரூட் ஆஃப் 2 4 நமக்கு மதிப்பு வந்து 2 × 2 × 2 × 2 2 4 2 4 4 × 4னா நமக்கு 16ன்னு கிடைக்கும். 12 ரூட் ஆஃப் 16. அடுத்து பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எப்படி எழுதுவோம், 4 1/2 எழுதுவோமா. நமக்கு மீச்சிமா 12. அப்போ இதை 12ஆக மாற்றோம்னா 6ஆல் பெருக்குவோம். இப்போ மேலே 6ஆல் பெருக்குவோம். இப்போ நமக்கு 4 6/12 இது எப்படி எழுதுவோம், 12 ரூட் ஆஃப் 4 6. அடுத்து பாருங்க, 12 ரூட் ஆஃப் 4 6ன்னு இருக்கு. இப்போ 4 வந்து 6 தடவை பெருக்கி மதிப்பு கண்டுபிடிக்கணும். 4 16 16 4 64 திரும்ப 64ஓட பெருக்கணும். 64ஓட பெருக்குனா 4 16 மிச்சம் 1 6 24 1 25. அடுத்து 4 24 மிச்சம் 2 6 36 37 38 6 5 4 கூட்டினா 9 10 மிச்சம் 1 4096ன்னு வருது. பன்னெண்டு ரூட் ஆஃப் 4096. அடுத்து பாருங்க, 4th ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதுவோம், 3 1/4. இப்போ 4 12ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்குவோம். மேலே 3ஆல் பெருக்குவோம். அப்போ 3 3/12ன்னு வரும். 12 ரூட் ஆஃப் 3 3. இப்போ 12 ரூட் ஆஃப் 3 3ஓட மதிப்பு வந்து 27. நமக்கு ஏறு வரிசை தானே சொல்லியிருக்காங்க. அப்போ சின்ன நம்பரில் இருந்து பெரிய நம்பரை எழுதுவோம். 3 இதில் சிறுசு என்னது 16. 12 ரூட் ஆஃப் 16 இது இந்த சிம்பிள் போடுவோம், ஏன்னா இதுதான் சிறுசு. அடுத்து 12 ரூட் ஆஃப் 27 லெஸ்ஸர் தென் 12 ரூட் ஆஃப் 4096. ஏன்னா இந்த பெரிய நம்பருக்கு நேராக தான் இந்த சிம்பிள் இருக்கணும். இப்படி மாற்றி போட்டால் இது வந்து சின்ன நம்பர் ஆயிரும். நமக்கு இதுதான் பெரிய நம்பரு, அதனால் சிம்பிள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஏறு வரிசைங்கிறதுனால நம்ம இதுக்கு நேராக என்ன இருக்கோ அதை எழுதணும். இதுக்கு நேராக என்னது நமக்கு கியூப் ரூட் ஆஃப் 2. அடுத்து இந்த 12 ரூட் ஆஃப் 27க்கு நேராக
4th ரூட் ஆஃப் 3 அடுத்து கடைசியாக 2 ரூட் ஆஃப் 4. ஏறு வரிசைனா நமக்கு தெரியும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். இதே இது இறங்கு வரிசைன்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும்.